ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் சந்தைக்கு போனால் வெளியில் காசு கொடுத்து மீனை கட் பண்ணோம். நம்ம அக்கா கடைக்கு வந்தோன்னா மீன்லாம் ஃப்ரீயாகவே அவங்களே கட் பண்ணி தருவாங்க. எல்லாம் கம்மியான ரேட்டு தான். வாங்க பாருங்கள். ஒரு முறை வந்து நீங்கள் வாங்கினாலும் திரும்ப திரும்ப வருத்தோம். எல்லா கடையும் 2 மீன் போடணும் தான் சொல்லுங்கள். இவங்க 4 மீன் கூட போட்டு தருவாங்க. ஒரு வாட்டி வாங்க, விசிட் பண்ணுங்கள். நம்ம அக்கா கடைக்கு வாங்க. மீன் கடை எல்லாமே விலை கம்மியாக இருக்காங்க. இதெல்லாம் கடம்பெல்லாம் டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் 350 ரூபா தான். எறா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பெரிய சங்கரா 400 ரூபா. இது பேர் என்னக்கா? சூரை மீன் 300 ரூபா தான். இது பேர் பாறை மீன். எவ்வளோக்கா? இது 300 ரூபா. இது வந்து வவா மீன் 200 ரூபா தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்டு எல்லாம் ஓடிடுச்சு. வந்து மதியத்துக்குள்ளேயே கடையை காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஒருத்தர் மெயின் ரோட்டில் இருக்கா. நம்ம படப்ப சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் பாலம் ஸ்டார்டிங்கில் இருக்குது. வாங்க. எல்லாமே காலையிலேருந்து கடல்லேருந்து எடுத்தாந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாந்து இன்புட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஓட போது எல்லாம் முடிச்சுட்டு வியாபாரம் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சைடு யார் போனால் வாங்க போக மாட்டாங்க. நான் அதுக்கு காலையில் வந்தேன், முன்னாடி நிற்கிறேன். ஏன்னா அவ்வளோ கூட்டம். அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் வீடியோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவோம். அதனால் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை வந்து வாங்க, சாப்பிட்டு பாருங்கள். கூட 2-3 மீன் எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க. வாங்க. சரி, கஸ்டமர் வந்துருக்காங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். நம்ம படப்பைக்கு படப்பை சர்ச்சுக்கு இந்த பாலம் ஸ்டார்டிங் ஆப்போசிட்டில் இருக்க நம்ம அக்கா கடைக்கு மீன் வாங்க சண்டைக்கு வந்திருக்கேன். வாங்க. விலைலாம் ரொம்ப கம்மி தான். அக்கா எவ்வளோக்கா? எறா எவ்வளோக்கா? 350. இது பெரிய சங்கரா 400 ரூபா கிலோ. இது வந்து கெளிச்ச மீன், முள்ளே இருக்காது. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம். 200 ரூபா தான். இது வந்து நண்டு. எல்லோரும் இந்த உடம்பு சரியில்லைனா நண்டு தான் செஞ்சு சாப்பிடுவாங்க வீட்டில். டேஸ்ட்டாக இருக்குது. நண்டு எவ்வளோக்கா? 250 ரூபா தான். இது வந்து வவா மீன். மீன்லேயே கறி மாதிரியே இருக்கும். வவா மீன் தான். அப்புறம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோக்கா? சூரை மீன் 300 ரூபா. இது வந்து பாறை 300 ரூபா தான். இதெல்லாம் முள்ளே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் முள் மாட்டிக்குமா நீங்கள் பயப்படலாம். அப்படிலாம் அங்கே எதுவுமே கிடையாது. இது வந்து கடம்பா மீன். இதெல்லாம் அந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு செஞ்சுன்னா தூக்கலாக இருக்கும். பக்கத்து வீட்டு வரைக்கும் வாசனை அடிக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு முறை வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் கிலோ சொன்னீங்கன்னா 2 மீனுக்கு போட்டுக்கோன்னு எல்லா கடையிலும் கேட்பீங்க. இந்த மீன் 4 மீன் கூட போட்டு தருவாங்க. ஒரு முறை வந்து மீனை வந்து வாங்கி பாருங்கள். நீங்களாக திரும்ப வருவீங்க. பாய். நம்ம படப்பைக்கு படப்பை சர்ச்சுக்கு இந்த பாலம் ஸ்டார்டிங் ஆப்போசிட்டில் இருக்க நம்ம அக்கா கடைக்கு மீன் வாங்க சண்டைக்கு வந்திருக்கேன். வாங்க. விலைலாம் ரொம்ப கம்மி தான். அக்கா எவ்வளோக்கா? எறா எவ்வளோக்கா? 350. இது பெரிய சங்கரா 400 ரூபா கிலோ. இது வந்து கெளிச்ச மீன், முள்ளே இருக்காது. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம். 200 ரூபா தான். இது வந்து நண்டு. எல்லோரும் இந்த உடம்பு சரியில்லைனா நண்டு தான் செஞ்சு சாப்பிடுவாங்க வீட்டில். டேஸ்ட்டாக இருக்குது. நண்டு எவ்வளோக்கா? 250 ரூபா தான். இது வந்து வவா மீன். மீன்லேயே கறி மாதிரியே இருக்கும். வவா மீன் தான். அப்புறம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோக்கா? சூரை மீன் 300 ரூபா. இது வந்து பாறை 300 ரூபா தான். இதெல்லாம் முள்ளே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் முள் மாட்டிக்குமா நீங்கள் பயப்படலாம். அப்படிலாம் அங்கே எதுவுமே கிடையாது. இது வந்து கடம்பா மீன். இதெல்லாம் அந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு செஞ்சுன்னா தூக்கலாக இருக்கும். பக்கத்து வீட்டு வரைக்கும் வாசனை அடிக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு முறை வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் கிலோ சொன்னீங்கன்னா 2 மீனுக்கு போட்டுக்கோன்னு எல்லா கடையிலும் கேட்பீங்க. இந்த மீன் 4 மீன் கூட போட்டு தருவாங்க. ஒரு முறை வந்து மீனை வந்து வாங்கி பாருங்கள். நீங்களாக திரும்ப வருவீங்க. பாய். கடம்பானா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி உரிக்கிறாங்கன்றத பாருங்கள். வாங்க. அடுத்து உரிங்க காணா. எல்லாமே கடம்பா தான் கேட்டு வராங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலையை எடுக்கணும். அதில் அந்த உள்ள இருக்கிறத பிச்சுட்டு அது 2வது எடுக்கணும். நெக்ஸ்ட் எடுங்க. அது அந்த தோல் மேலே இருக்கிறத எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டு அது அந்த உள்ள இருக்கிறத பிடிச்சி இழுத்துட்டு அந்த ஒரு கருப்பு ஒன்று இருக்கும். அது கசக்கும் குழம்புல போட்டால். அதனால் அது மூளையோடு அது கிள்ளி எட்டத்துக்கு போட்டணும். அதுக்கப்புறம் 2வது அது தலை அது சாப்பிட போட்டுக்கலாம். அதுக்கு 2வது இருக்கிறது அது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்துடணும். 3வது 2 எடுத்துருவோம். 3வது வந்து அது மேலே இருக்க அந்த தோலெல்லாம் பிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நீங்கள்லாம் வீட்டிலே செய்யலாம். வாங்கி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு தூக்கலாக செஞ்சால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும். நம்ம அக்கா கடைக்கு வாங்க. மீன் கடை எல்லாமே விலை கம்மியாக இருக்காங்க. இதெல்லாம் கடம்பெல்லாம் டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் 350 ரூபா தான். எறா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பெரிய சங்கரா 400 ரூபா. இது பேர் என்னக்கா? சூரை மீன் 300 ரூபா தான். இது பேர் பாறை மீன். எவ்வளோக்கா? இது 300 ரூபா. இது வந்து வவா மீன் 200 ரூபா தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்டு எல்லாம் ஓடிடுச்சு. வந்து மதியத்துக்குள்ளேயே கடையை காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஒருத்தர் மெயின் ரோட்டில் இருக்கா. நம்ம படப்பை சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் பாலம் ஸ்டார்டிங்கில் இருக்குது. வாங்க. எல்லாமே காலையிலேருந்து கடல்லேருந்து எடுத்தாந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாந்து இன்புட் பண்ணுறாங்க.
இப்போல்லாம் ஓட போது எல்லாம் முடிச்சுட்டு வியாபாரம் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சைடு யார் போனால் வாங்க போக மாட்டாங்க. நான் அதுக்கு காலையில் வந்தேன், முன்னாடி நிற்கிறேன். ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் வீடியோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவோம். அதனால் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை வந்து வாங்க, சாப்பிட்டு பாருங்கள். கூட 2-3 மீன் எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க. வாங்க. சரி, கஸ்டமர் வந்துருக்காங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். நம்ம படப்பைக்கு படப்பை சர்ச்சுக்கு இந்த பாலம் ஸ்டார்டிங் ஆப்போசிட்டில் இருக்க நம்ம அக்கா கடைக்கு மீன் வாங்க சண்டைக்கு வந்திருக்கேன். வாங்க, விலைலாம் ரொம்ப கம்மி தான். அக்கா எவ்வளோக்கா? இறா எவ்வளோக்கா? 350. இது பெரிய சங்கரா 400 ரூபா கிலோ. இது வந்து கெளிச்ச மீன், முள்ளே இருக்காது, குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம். 200 ரூபா தான். இது வந்து நண்டு. எல்லோரும் இந்த உடம்பு சரியில்லைனா நண்டு தான் செஞ்சு சாப்பிடுவாங்க வீட்டில். டேஸ்ட்டாக இருக்குது. நண்டு எவ்வளோக்கா? 250 ரூபா தான். இது வந்து வவ்வா மீன். மீன்லேயே கறி மாதிரியே இருக்கும், வவ்வா மீன் தான். அப்புறம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோக்கா? சூற மீன் 300 ரூபா. இது வந்து பாறையும் 300 ரூபா தான். இதெல்லாம் முள்ளே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் முள் மாட்டிக்குமா நீங்கள் பயப்படலாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து கடம்பா மீன். இதெல்லாம் அந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு செஞ்சுன்னா தூக்கலாக இருக்கும். பக்கத்து வீடு வரைக்கும் வாசனை அடிக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு முறை வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் கிலோ சொன்னீங்கன்னா 2 மீனுக்கு போட்டுக்கோன்னு எல்லா கடையிலும் கேட்பீங்க. இந்த மீன் 4 மீன் கூட போட்டு தருவாங்க. ஒரு முறை வந்து மீனை வந்து வாங்கி பாருங்கள், நீங்களாக திரும்ப வருவீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சண்டே மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம அக்கா கடை படப்பையில். ஃப்ரெண்ட்ஸ், சண்டே நம்ம அக்கா கடையில் மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. கும்பலாக நிறைய பேர் இருக்காங்க.